ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஃபினிஷ் மெத்தட் ஜேகர்ல யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபினிஷ் மெத்தட் என்ன, எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம்னா, இப்போ ஒரு அனிமேஷன் ரன் ஆகிட்டுருக்கு, அதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணி ஓகேவா, அந்த அனிமேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபினிஷ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபினிஷ் மெத்தடுடைய ஏபிஐ சின்டாக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ரெண்டு பட்டன் இருக்குது. ஒரு பட்டன் வந்து அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இன்னொரு பட்டன் வந்து அனிமேஷனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஒரு டிவ் எலிமெண்ட் இருக்குது. இந்த டிவ் எலிமெண்ட்டோட ஹைட்டையும் வித்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஹைட்டையும் வித்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, தோ அனிமேஷன் நடந்துக்கிட்டே இருந்தாலும், ரன் ஆகிட்டு இருந்தாலும், அதை ஸ்டாப் பண்ணி உடனே அதை கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேவா, இதுதான் இந்த மெத்தடுடைய பர்பஸ். இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். இப்போ நான் வந்து அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் வித் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த அனிமேஷன், சிம்பிள் அனிமேஷன். ஓகேவா, திருப்பி நான் அதை பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும்னா, அது க்யூவில் இருக்க அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணாமல், ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணாமல் அப்ரப்டாக கம்ப்ளீட் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அனிமேஷன் கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் அந்த ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, உடனே அந்த க்யூவில் இருக்க அனிமேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஃபினிஷ் மெத்தடுடைய பர்பஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.